எல்லாத்தையும் இழந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. என்னையா பண்ண? மீதி பண்ண. நீங்க சொன்னபடி அடிக்கடி பட்டணத்துக்கு போய் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இப்ப கூட பட்டணத்துல இருந்து தான் வர்றேன். கிடைக்கலையா? ஆமாங்க. இப்படியே எத்தனை வருஷத்துக்குங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க? கிடைக்கிற வரைக்கும், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். வாரத்துக்கு 4 நாள் பட்டணத்துக்கு தேடி போய் போய் செருப்பும் தேஞ்சு போச்சு, கொடையும் பிஞ்சு போச்சு. பட்டணத்துக்கு போறத நிறுத்தின உன்னை இந்த பட்டறையில சமாதி ஆக்கிடுவேன். ஊருக்குள்ள என்ன பத்தி உன்னை பத்தி, ஊருக்குள்ள என்னையும் பத்தி உன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. ஊருக்குள்ள என்னையும் பத்தி உன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. அது நெசமா இல்ல பொய்யா அத நீதான் சொல்ல வேணும் ராசா. அது நெசமா இல்ல பொய்யா அத நீதான் சொல்ல வேணும் ராசா. ஊருக்குள்ள என்னையும் பத்தி உன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. கையில் இருக்கு ஆம்பளைங்க பொழப்பு, கண்ண கொஞ்சம் திறந்து காட்டு வழி எனக்கு. ஆம்பளைக்கு வீரம் மேடையில தானே, அப்பனையும் மாறும் பொண்ணுகிட்ட தானே. என்ன பண்ண நானும் ஒரு ஆணு, தண்ணி இளமானு உன்னை எண்ணி நானு. அடமாமனே வாட்டுறான் சாமனே. ஊருக்குள்ள என்னையும் பத்தி ஒன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. தாகத்துல மனசெல்லாம் வேகுது, தாலி கட்டி நாளுதான் ஆகுது. தாகத்துல மனசெல்லாம் வேகுது. காதலிக்கும் போதே உங்க மனம் தெரிஞ்சு மாலையிட்ட போது வேலி ஒண்ணு போட்டேன். கன்னி பொண்ண பார்த்து காளமானம் கரைஞ்சு வெளியத தாண்ட வேலை ஒண்ணு
ஒண்ணு பார்த்தேன். சொன்ன சொல்ல கேளு, இப்ப இல்ல நானு, அப்புறமா பாரு என்ன தாரேன் நானு. அந்த நாளுதான் சீக்கிரம் பிறக்கணும். ஊருக்குள்ள என்னையும் பத்தி உன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. ஊருக்குள்ள என்னையும் பத்தி ஒன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. அது நெசமா இல்ல பொய்யா, அதை நீதான் சொல்ல வேணும் ராசா. அது நெசமா இல்ல பொய்யா, அத நீதான் சொல்ல வேணும் கண்ணு. ஊருக்குள்ள என்னையும் பத்தி ஒன்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க. வள்ளத்துல இறங்கி வீல் பெண்டா போச்சுங்க. சுத்தி கொஞ்சம் கொடுங்க, நிமித்திட்டு தரேன். என்ன தபால் இப்பெல்லாம் ஊருக்குள்ள நிறைய கடுதாசி வர ஆரம்பிச்சிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கல தங்கம், அந்த பொண்ணுக்கு தான் பட்டணத்துல இருந்து அடிக்கடி தபால் வருதுங்க. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். வந்து நம்ம முத்து என்ன அவனுக்கு? அவனுக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. அந்த பூக்கார பொண்ணு இருக்குல்ல தங்கம், அந்த பொண்ணும் நம்ம முத்துவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது தப்பு வந்துடக்கூடாது பாருங்க. தப்பு வராது. தங்கம், யாரது? நீங்களா? உள்ள வாங்க. உண்மையை சொல்லு, யார் நீ? நான் தங்கம், பூக்கார பாட்டியோட பேத்தி. போய் நீ போலீஸ்காரி தானே? என்ன? நான் போலீஸ்காரியா? என்ன உளறீங்க? நானா? இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்த லெட்டர்ஸ். இது எப்படி உங்க கையில? எதுக்காக ஆனாதேன்னு சொல்லி இந்த ஊருக்குள்ள வந்திருக்கு? இல்ல, இந்த ஊர்ல ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, ஒரு போலீஸ்காரி கூட இங்க இருக்க கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்து கூடுறதுக்குள்ள நீ அந்த ஊரை விட்டு போயிடு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஊர்லயே தங்கறதுக்காக நான் வரல. உங்க பஞ்சாயத்து சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த ஊரை விட்டு போறவதா. நீ மட்டும் தானே? என்ன சொல்றீங்க? முத்தோட நீ நெருங்கி பழகிறது எனக்கு தெரியும். அவனை மறந்துடு. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ அவரோட விளையாட்டத்தான் பழகினேன். அதுவே இப்ப அன்பா மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், அவனை மறந்துடு. நான் படிச்சவ, படிக்காத அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவளாயிட்டேனா? உனக்கு அந்த தகுதி இருக்கலாம், அவனுக்கு தான் அந்த தகுதி இல்ல. அவருக்கு தகுதி இல்லையா? என்ன சொல்றீங்க? என் கதை இந்த ஊருக்கே தெரியும், ஆனா அவன் கதை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை இப்ப சொல்ல வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டேன். முத்து யார் தெரியுமா? நீங்க இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்ச விஷயம் எப்படியோ பெரிய பண்ணைக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரயில பிடிக்க ஓடி இருக்காரு. நான் அப்பாவி, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க.
பெரிய பண்ணையோட குழந்தை. அவன் வம்சமே இருக்கக்கூடாது. ஐயா ஐயா, இந்த குழந்தை பெரியசாமினா, எனக்காக நீங்க எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கீங்க. உள்ளூர்ல இந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னா பெரிய பண்ணமாகன்னு தெரிஞ்சிடும். அதனால நான் தண்டனை முடிச்சு வர வரைக்கும் வெளியூர்ல இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆகட்டும் ஐயா. இந்த குழந்தைய தேடி என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பண்ண வந்தே ஆகணும். அன்னைக்கு அது வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கட்டும். இவ்வளவு நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? முத்து ஒரு பலியாடு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையால சாக போறான். அதனால அவனை மறந்துட்டு போயிடு. முத்து பெரிய பண்ணையோடைய பையனா? பாத்துக்கிறேன். எங்கப்பாவா? யார் அவரு? என்ன தப்பு செஞ்சாரு? சொல்லு.